இல்லை, பொதுவாக அவர்கள் 2 பேரும் மிகப்பெரிய வர்த்தக நாடுகள். அமெரிக்க சந்தையை நம்பி, பெருமளவு நம்பி சீனர்கள் இருக்கிறார்கள். அந்த சந்தை திறந்திருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் கட்டணங்கள் அதிகமாகக்கூடாதுன்றது அவர்களுடைய எண்ணம். சீன பொருட்கள், சீனாவில் உற்பத்தியான பொருட்கள், சீனாவில் தயாரித்த பொருட்கள், சீனாவில் ஒன்று சேர்த்த பொருட்கள், அசெம்பிள்ட், அந்த மாதிரியான பொருட்களை நம்பி அமெரிக்கா இருக்கிறது. அவர்கள் மலிவான பொருட்களுக்கு பழகிட்டாங்க, இந்த சீன பொருட்களுக்கு. அதனால் அவர்கள் இவர்களை அதிகமாக நம்பி இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இடையில ட்ரம்ப்பினுடைய அவர் வந்த உடனே அதிரடியாக அவர் எடுத்த அந்த கட்டண வரி விதி, பரஸ்பர வரி, ஆமாம், அதெல்லாம் அவர்களை ரொம்ப, ஆனால் அவர் தான் இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்த பிறகு அவர்கள் 2 பேரும் அந்த 2 தூதுக்குழுவும் ஜெனீவாவில் சந்தித்த பிறகு, வர்த்தக தூதுக்குழுக்கள், அதுக்கப்புறம் அதில் அந்த பனிக்கட்டி உடைஞ்சு உருகி அதற்கப்புறம் ஒரு சமாதானம் வந்துச்சு. அதனால் இப்போது இன்னும் கூட அமெரிக்கர்கள் சீனர்களுக்கு விதித்திருக்கிற கட்டணங்கள் உயர்வு. சீனர்கள் அமெரிக்கர்களுக்கு விதித்திருக்கிற கட்டணத்தை விட அது அதிகம். இருந்தாலும் முன்னளவுக்கு ஒரு பெரிய மோதல் இல்லை. இன்னும் அதை விரிவாக்குறதுக்கு இப்போ அமெரிக்கா பாதுகாப்பு கருதி சில சிப்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான சிப்ஸை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு தடை பண்ணியிருக்கு. ஆமாம், சிலதெல்லாம்